சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அர்ச்சனையா? ஆமாங்க ஐயா. யார் பேருக்கு பண்ணணும்? என் பையன் மருமக பேருக்கு பண்ணுங்க ஐயா. சிறப்பா பண்ணிடலாம். இப்போ சமீபத்துல கல்யாணம் ஆச்சே, அவங்களுக்கா? ஆமாங்க ஐயா. அர்ச்சனை கூடிய தொட்டு 2 பேரோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பையன் பேரு கதிர். கதிர் சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். இளமதி. இளமதி கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். கொடுங்க. ஓம் அங்காள அம்மையே போற்றுவோம், அருளின் உருவே போற்றுவோம், அம்பிகை தாயே போற்றுவோம், அன்பின் வடிவே போற்றுவோம், அன்னபூரணியே போற்றுவோம், அமுதத்துவையே போற்றுவோம், ஆதிசக்தியே போற்றுவோம். நடந்த சம்பவத்துல யார மன்னிக்கிறது யார தண்டிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் மோகன், இன்னொரு பக்கம் கதிர், மதியும் சௌந்தர்யாவும் இன்னொரு பக்கம். யார போய் சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியல. எனக்கு அவங்க கிட்ட பேச விருப்பம் இல்ல. இளமதி, இளமதி பேசுமா? அம்மா என்ன மன்னிச்சிருப்பா. என் மனசு ரொம்ப வலிக்குதும்மா. இளமதி, நீயும் என்ன கண்ணா பின்னான்னு பேசி அசிங்கப்படுத்திட்ட. அதனாலதான் மாமாவை கூட்டிட்டு போய் குடிச்ச. இத்தனை வருஷமா என்கிட்ட கோவப்படாத என் அம்மா அத்தனை பேர் முன்னாடியும் என்ன கை நீட்டி அரைஞ்சிருக்காங்க. அத நினைக்கும் போது எனக்கு கூட தான் மனசு வலிக்குது. நானும் உங்களை மாதிரி குடிக்கட்டுமா? அம்மா தாயே, ஒத்த பையனை பொத்தி பொத்தி வளர்த்த. அவனுக்கு நடந்த கல்யாணம் வரும்னு நினைச்சேன். அந்த வரமே அவனுக்கு சாபமாயிடும் போல இருக்கேன். என்னோட மகனும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதாம அருள் புரியணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பரன்பவர்க்கே கணந்தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். என்ன காமாட்சியம்மா, அம்மன் கிட்ட உங்க வேண்டுதலை எல்லாம் முறையிட்டீங்கல்ல? எல்லாம் அவ பாத்துப்பா. எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்கீங்க? என்ன வீட்டுக்கு வந்த மருமக உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலையா? அப்படிலாம் இல்லங்கய்யா. மருமக தங்கமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. காரு, பங்களா, ஏசின்னு வாழ்ந்த பொண்ணு. எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்புறம் என்ன பிரச்சனைமா? அதுக்கு ஏமா அழுதீங்க? உங்க மகன் சரியில்லையா? என் மகன் ரொம்ப நல்ல பையங்கய்யா. இந்த காலத்து பசங்க மாதிரி அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என் மகனுக்கும் மருமகளுக்கும் ஒத்து வர மாட்டேங்குதுங்க ஐயா. 7ஆம் பொருத்தமா இருக்கு. அதான் மனவேதனையாவும் கஷ்டமாவும் இருக்குங்கய்யா. அப்படின்னா தம்பதிங்க ஒத்துமையா இருக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள தானா அந்யோன்யம் வந்துட போகுது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கய்யா. அந்த பரிகாரம் என்னன்னா, சரிங்கய்யா. மனசுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. நான் வரேங்கய்யா. வாங்க. நான் இன்னைக்கு இளமதியை பார்த்து பேசியே ஆகணும். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. சொன்னா கேட்க மாட்டேன். நீ போய் இளமதியை பார்க்க வேண்டாம். அப்புறம் பிரச்சனை பெருசாதான் ஆகும். உனக்காக நான் போய் இளமதியை பார்த்துட்டு வரேன்.
என்னவா? இந்த இளமதியும் சௌந்தர்யாவும் இப்படி மாத்தி மாத்தி டென்ஷன் ஆயிட்டு இருந்தா பிரச்சனை பெருசுதானே ஆகும் பாண்டி. சொன்னா 2 பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னக்கா ஆச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வரீங்க? டென்ஷன் ஆக்குறாங்க. இளமதி தான் சுத்தி சுத்தி பிரச்சனை பண்றான்னு உன் பொண்டாட்டி சௌந்தர்யா சொல்றா. மதி சௌந்தர்யா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கு. ஃபோன்லயே மதிக்கும் சௌந்தர்யாக்கும் பயங்கர சண்டை நடந்திருக்கு. நான் போய் என்னன்னு கேக்குறேன். சூர்யா. டேய் இரு சூர்யா. செல்வி அக்கா சௌந்தர்யாவை சமாதானப்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆமா சூர்யா. மதி போன்ல என்ன மிரட்டுற அளவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக பணிஞ்சு போகணும்? அவ கூப்பிட்ட இடத்துக்கு போய் நான் பார்த்து பேசிட்டு வரேன்னு உன் பொண்டாட்டி சௌந்தர்யா ஒத்த கால நின்னா. அங்க போனா கண்டிப்பா பிரச்சனை தானே ஆகும். அதனால நான் அவகிட்ட நீ என்ன மதிக்கிறது உண்மைனா நீ போகாத, நான் போய் இளமதி கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். அதையும் மீறி நீ போய் தான் ஆகணும்னா ராஜேஸ்வரி சித்து கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு தாராளமா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்துட்டேன். ஆக்சுவலி சௌந்தர்யாவையும் முழுசா தப்பு சொல்லிட முடியாது. மதிதா போன் பண்ணி சௌந்தர்யா கிட்ட ஹார்ஷா பேசியிருக்கா. அதனாலதான் சௌந்தர்யா டென்ஷன் ஆயிட்டா. அக்கா நான் போய் பேசுறேன். அவளை நான் கன்வின்ஸ் பண்றேன். ஐயோ சூர்யா, தயவு செஞ்சு வேண்டாம். அவ ஏற்கனவே ரொம்ப எமோஷனலா இருக்கா. நீ போய் பேசினா இன்னும் எமோஷனல் ஆயிடுவா. சௌந்தர்யா அப்படி எமோஷனல் ஆகிற அளவுக்கு மதி அப்படி என்னதாக்கா போன்ல பேசினா? கதிர் கிட்ட GM போஸ்டர் ரிசைன் எதுக்கு பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மதி கிட்ட கேட்டிருக்கா. அதுக்கு மதி கோவப்பட்டு இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, தலையிடுறதுக்கு நீ யாருன்னு திரும்ப கேட்க போக எங்க அண்ணனுக்கு நான் அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சௌந்தர்யா கதிருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. இப்படியே மாத்தி மாத்தி பேசி வார்த்தை தடிச்சு போய் சண்டையில முடிஞ்சிருக்கு. இப்ப மதி சௌந்தர்யா கிட்ட என் வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வா, நேர்ல வந்து பேசிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டிருக்கா. போய் பார்த்து பேசிதான் தீருவேன்னு சொல்லி உன் பொண்டாட்டி ஒத்த கால நிக்கிறா. போன சண்டை ஆயிடும்ல, அதனாலதான் நீ போக வேண்டாம், நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சூர்யா, நீ அவகிட்ட போய் இத பத்தி எதுவும் கேட்காத, சரியா? மதிக்கிட்ட நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். இல்லக்கா நானும் வரேன், அதுதான் சரியா இருக்கும். இல்ல சூர்யா, நீ வர வேண்டாம், நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், சரியா? நீங்க போங்க. நீ கதிர்கிட்ட பேசினாலும் அவர் முடிவை மாத்திக்க மாட்டாரு. ஏன்னா இந்த முடிவை எடுத்தது கதிர் இல்ல, மதி. சௌந்தர்யா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு நான் என்ன துரோகம் பண்ண? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? சௌந்தர்யா ப்ளீஸ் தொடாதீங்க.